மனிதன் என்பவன் தெய்வம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். என் பேர் ஆகாவியா. நான் 7ஆம் வகுப்பு பயின்று வருகின்றேன். இன்று கண்ணதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றி ஒரு சிறிய தொகுப்பு. கண்ணதாசன் தமிழ் இலக்கியத்தில் மிகவும் புகழ்பெற்ற கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியரும் ஆவார். அவரை கவியரசு என்று அழைக்கிறார்கள். அவர் எழுதிய பாடல்கள் எளிமையான தமிழில் இருப்பதால் எல்லோருக்கும் விரைவாக புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணதாசன் 1927ஆம் ஆண்டு ஜூன் 24 அன்று பிறந்தார். அவரது இயற்பெயர் முத்தையா. அவர் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தார். அவர் தமிழ் திரைப்படங்களுக்கு ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதியுள்ளார். வாழ்க்கை, தத்துவம், ஆன்மீகம் போன்ற பல விஷயங்களை பற்றி பாடல்கள் எழுதியுள்ளார். எளிமையான சொற்களில் ஆழமான அர்த்தங்களை கூறும் திறமை அவருக்கு இருந்தது. கவியரசு என்ற பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது. கண்ணதாசன் மிகவும் திறமையான எழுத்தாளர். அவர் சுமார் 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியுள்ளார். முக்கியமான புத்தகங்கள் அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம், சேமான் காதலி, கண்ணதாசன் கவிதைகள். அவர் கவிதை, நாவல், கட்டுரை, ஆன்மீகம் போன்ற பல வகைகளில் எழுதியுள்ளார். கண்ணதாசன் பெற்ற முக்கிய விருதுகள் சாகித்ய அகாடமி விருது, தேசிய திரைப்பட விருது, தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது. அவர் தமிழ் இலக்கியத்திலும் சினிமாவிலையும் மிகப்பெரிய சாதனை செய்தவர். கண்ணதாசன் மிகவும் எளிய தமிழில் எழுதுவர். ஆனால் அதில் ஆழமான தத்துவம் இருக்கும். வாழ்க்கை, துயரம், சந்தோஷம் அனைத்தையும் எளிதாக சொல்பவர். எனவே அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய பாடல்களில் ஒன்று உங்களுக்காக.